வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா தேவம்பட்டு கிராம விவசாயி ஜி ரவி. இவர் அலங்கார மீன் வளர்ப்பினை வணிக ரீதியாக செயல்படுத்தி வருகிறார். இவர் பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தில் பயிற்சி மேற்கொண்டு இம்முயற்சியினை செயல்படுத்தி வருகிறார். இவரிடம் அவரது செயலாக்கத்தினை பற்றி கேட்டபோது, அந்த ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வண்ண மீன் வளர்ப்புக்கு விவசாயம் செய்துன்னு இருக்கும்போது அதில் நிறைய டைம் மழை இல்லாத காரணம், இந்த மாதிரி சில உப்புத்தன்மை வந்ததுனால வண்ண மீன் வளர்ப்புக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா இப்போது வண்ண மீன் பல ரகம் வளர்க்குறேன். கோல்டு, மாலி, மூசு, ஏஞ்சல், கார்ப்பு, மாலி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வளர்க்குறோம். விவசாயத்தை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இன்ன வரைக்கும் நடந்துன்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து 4 பள்ளம் போடுவோம், இல்லை அதிகபட்சம் 5 பள்ளம் போடுவோம். அந்த மாதிரி செய்கிற பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்துக்கு 25,000 மீன் குட்டிங்க, அதாவது மீன் குஞ்சு, அதை வந்து நாங்கள் சேகரித்து ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 60 நாள் அதனுடைய இது வந்து 60 நாள் எடுத்துப்போம். அந்த 60 நாள் எடுக்கும்போது திருப்பி வந்து குளத்தூர்லேருந்து மீன் குட்டி வாங்குகிறோம். திருப்பி நாங்கள் விற்கும்போது வந்து குளத்தூருக்கு அவங்க இதுக்கு விற்றுருவோம். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னே 2 ஏக்கர் சாப்பிட்ற மீன், அதை உணவு மீன் ஆரம்பித்தேன். கட்லா, ரோகு, மிர்கால், இந்த மாதிரி பல ஐட்டங்கள் 2 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறதோ, ஒரு ஆஃபீஸர் அதிகாரிங்க சொல்கிறத வச்சு வண்ண மீனுக்கு போனேன். அந்த 2 ஏக்கரை வந்து 4-8 பாண்டாக்கி வண்ண மீன் வளர்த்தேன். அதனுடைய லாபகாரம் ஆன உடனே 2 ஏக்கரை வந்து +3 5 ஏக்கரை ஆக்கினேன். 5 ஏக்கரை திருப்பி 7 ஆக்கினேன். 7 ஆக்கி இப்போ லீஸுக்கு எடுத்து 3 பம்பு செட் அமைச்சு ஏறக்குறையும் ஒரு 14 ஏக்கர் கிட்டத்தட்ட இப்போது செய்துன்னு வரோம். ரொம்ப சிறப்பாகவும் செய்துன்னு வரோம். நல்ல ஒரு லாபகரமான தொழில், நல்ல ஒரு இது. ஆனால் எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வசதி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்னுடைய போரினுடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து அதிகபட்சம் 120 அடி. அதுவே போதுமானது. நல்லாவும் தண்ணி வசதி இருக்கும். குட்டை அமைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் சொத்து எப்படி இருக்குதோ நிலம், அதுக்கேற்ற மாதிரி அகலம் நிகழும் அமைப்போம். ஆனால் குட்டையினுடைய ஆழம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 3 அடி, குறைஞ்சபட்சம் 3 அடி. அது இருந்தால் ஒரு மீன் வளர்ப்புக்கு போதுமானது. அதிலே பாருங்கள், நம்ம வந்து ஒரு டைம் மீன் பிடிச்சா சேர் வருவோம், கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அங்கலம் பள்ளம், 2 தடவை வரும், 4 தடவை வரும். அப்படின் போது அது கண்ணுக்கு தெரியாமல் அங்கலாங்கலம் பள்ளம் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் அந்த குட்டை அப்படி தான் அது. 2வது வந்து இடையில வந்து ஆப்பா கட்டி மீனை தண்ணி வெளியேற்றின பிறகு மீனை பிடிச்சி பக்கத்து பாண்டில் ஆப்பா கட்டுவோம். தண்ணி இருக்கிறதுல அந்த மீனை பிடிச்சி எடுத்து போய் ஆப்பாவில் போட்டு குறைஞ்சது 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் இடைவெளி விடணும். ஏன்னு கேட்குறீங்களன்னா, ஏற்கனவே தீனி சாப்பிட்டு இருக்கோம், உடம்பு வயிற்றில் அழுக்கு இருக்கும், அந்த மாதிரி எதனா பூச்சி எதனா சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி இதுனா அது டைஜஷன், அதாவது அது ஜீரணம் ஆகி அதனுடைய இது வெளியே போய் ஆகணும், கழிவு வெளியே போய் ஆகணும். அந்த வெளியே போகணுன்றதுக்காக அந்த மாதிரி இது பண்ணி இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக்கிங்கே பண்ணுவோம். பேக்கிங் பண்ணால் அதனுடைய டைம் நிறைய நேரம் டைம் எடுத்துக்கலாம். அது 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், அந்த மாதிரி வந்து அந்த ஆக்சிஜன் அது கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் போய் சேர்கிற இடத்துக்கு. மீன் மேலே அதே மாதிரி வலை மேலே போட்டுக்கிறோம் பாருங்கள். அந்த மேல் வலை பார்த்திங்களான்னா அது வந்து நைட்டில் கூட, பகலில் குருவி இறங்குதுன்னு கண்ணுக்கு தெரியும். ஆனால் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இந்த வக்கணும், சரி சில ஒரு பறவைங்கள்லாம் ராத்திரியில் வந்து மீன் அதை எடுக்கும். அதுக்கெல்லாம் இது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். அதுக்காக மேலே போடுறோம். அதே மாதிரி சைடில் வலை கட்டியிருக்கிறோம் பாருங்கள். அந்த சைடு வலை பார்த்திங்களான்னா பாம்பு, ஒரு தவளைக்காய், அந்த மீனை சாப்பிடக்கூடிய எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு தடுப்பு அது பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு பள்ளத்தை 4 முறை பண்ணுறோம்.
4 3 12 நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணி செய்தால் 1,20,000 ரூபாய் கிடைக்க ஒரு பள்ளத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபார் ஏக்கர்னும் போது பெரிய அமௌண்ட்டு, நிறையா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். மீன் வளர்க்கணுன்ற ஆசை வரலாம், வந்தாலும் சும்மா ஏதோ பள்ளம் எடுத்தோம் மீனை போட்டோம் வாங்கியாந்தோம் விட்டோன்னு இருக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த மீன் வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்களான்னா ஒவ்வொரு தடவையும் தண்ணி வந்து சுற்றில் இருக்கிற பில்லு, சுற்று மேலே வலை போடுறது, சைடு வலை காட்டுறது, இதெல்லாம் வந்து அதாவது அந்த குட்டி விடுற மீனை வந்து 10 15 20 நாளில் சாப்பிட்றக்கூடிய பாம்போ தவளையோ இல்லை ஆமையோ இந்த மாதிரிலாம் இறங்காமல் இருந்து அந்த இது வந்தால் தான், அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த எண்ணிக்கை குறையாமல் வந்தால் தான் நமக்கு நல்ல லாபகரமான ஒரு தொழில். அதான் சொன்னது, உழைப்புன்றது அதுதான். அதை பண்ணிட்டாவே போதும். அந்த மாதிரி இது பார்த்திங்களானாக்கா உழைப்புக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து அடுத்தவங்க விவசாய நிலத்தில் நீரை விட்டிங்களா நாளைக்கு அது ஒரு தவறு, விவசாயம் பாதிக்குது. அதை நீங்களே வந்து பள்ளத்துக்கு பள்ளம் தண்ணி மாற்றிக்கலாம். மீன் வந்து கெட்டு போன தண்ணியும் கிடையாது, மீன் ஒரு கெட்டு போன பொருளும் கிடையாது. அப்படி இல்லையா வாய்க்கால் அமைச்சு வாய்க்கால்லையும் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா மீன் வளர்ப்பு. அதில் வந்து எல்லாருமே நல்ல ஒரு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இப்போ தேவம்பட்டின்னு பார்த்திங்கன்னா 300 ஏக்கர் கிட்டத்தட்ட நடக்குது. சுற்றி கிராமம்லாம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 500 600 ஏக்கர் கண்டிப்பாக வண்ண மீன் வளர்ப்பு நடத்துகிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுவில்லை, எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க. இனி தொடர்வது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் வன மகோத்சவ வாரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் மர நாற்றாங்கால் குளோனல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண்மையாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் என்னென்ன என்பதனை குறித்து எடுத்துரைக்கிறார். இன்றைய வன மகோத்சவ வாரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மரங்களில் நாற்றங்கால் தொழில்நுட்பம். இப்போ இன்றைக்கி இந்தியாவிலே பெரும் பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் மரம் வளர்க்க ஆசை, ஆனால் சரியான நாற்றுகள் கிடைப்பதில்லை. சரியான நாற்றுகள் அரசு நிறுவனம் மட்டும்தான் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய நாற்றுகளுடைய தேவை அதிகம். இதற்காக என்ன பண்ணலான்னா டீசென்ட்ரலைஸ்டு நர்சரிஸ், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நர்சரிஸ் மாதிரி உருவாக்கலாம். அதில் எல்லோரும் உருவாக்குறத யார் இன்ட்ரெஸ்டட் விவசாயிகள் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை சொல்லித்தரோம். இதில் மெயினாக வந்து மரங்களில் வந்து நாற்றங்கால் உற்பத்தி வந்து 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து விதை மூலம் உற்பத்தி, இரண்டாவது விதையில்லா உற்பத்தி, மூன்றாவது வந்து திசு வளர்ப்பு உற்பத்தி. இந்த விதை மூல உற்பத்தி எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அரசு நிறுவனம், அரசு சாரா நிறுவனம், தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது விதையில்லா தொழில்நுட்பம். குறிப்பாக வந்து குளோனல் ப்ராபகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து மேக்ரோ குளோனல் ப்ராபகேஷன், இரண்டாவது மைக்ரோ குளோனல் ப்ராபகேஷன் ஆர் மினி குளோனல் ப்ராபகேஷன். இந்த மினி குளோனல் ப்ராபகேஷன் திசு வளர்ச்சி அல்ல. இதில் என்னென்னா, ஒரு தேர்வு செய்யப்பட்ட மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து விதையை எடுத்தோம்னா அந்த விதை மூலமாக உருவாகிற கன்றுகள் அந்த மரத்தை போல் ஒத்து இருப்பதில்லை. இதுக்கு காரணம் என்னென்னா அயல் மகரந்த சேர்க்கை. பெரும்பாலான மரங்கள் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகிறதுனால அதில் விதையிலேருந்து உருவாக்கக்கூடிய கன்றுகள் பல்வேறு விதமான குணாதிசயங்களை கொண்டுள்ளது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா உற்பத்தி திறன் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. உற்பத்தி திறன் நம்ம 60 டன் சொல்கிற இடத்துல சில இடத்துல 40 டன் 45 டன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த குளோனல் உற்பத்தியில் பண்ணுற காலகட்டத்தில் 60 டன் என்ற பட்சத்தில் 60 டன்னுக்கு மேலே கொடுக்கக்கூடிய சான்ஸ் அதிகம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் கூறிய இந்த சவுக்கு மரம், தைல மரம், மலைவேம்பு மரம், தீக்குச்சி மரம், தேக்கு மரம், ஈவன் சந்தனம், செஞ்சந்தனம், இது மாதிரி மரங்கள் எல்லாம் இந்த குளோனல் முறையில் உற்பத்தி பண்ணுறதுக்கான இந்த திட்டங்கள் தான் இன்றைக்கி சொல்கிறோம். இதில் என்னென்னா, இதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன 1 ஏக்கருக்கு கம்மியான லேண்ட் இருந்தால் போதும், நிலம் இருந்தால் போதும். அதில் சில மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பனிக்கூடாரங்கள், க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பெரிய தொழிற்சாலைகளை போட்ட மாதிரி பெரிய லெவலில் போட தேவையில்லை. நீங்கள் பின்னாடி படத்தில் கூட பார்க்கலாம், ஏற்கனவே மினி குளோனல் கார்டன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஏற்கனவே ஒரு 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் தேவையான தாய் மரக்கன்றுகள் எல்லாம் போட்டுக்கலாம். முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தில் மரத்து மேலே ஏறி கட்டிங்ஸ் எடுக்கணும். இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. தொழில்நுட்பம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. இன்னும் 1 அடி கண்ணுலேயே வந்து நம்ம கட்டிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த 1 அடி கண்ணுக்கு தேவையான சத்தூட்டங்களை கொடுத்துட்டோம்னா அது ஏறக்குறைய 15 20 நாட்களில் புதுசாக கட்டிங்ஸ் கொடுக்கும். அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஏபிக்கல் ஷூட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஏபிக்கல் ஷூட்ஸை கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா 5 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அந்த 5லேருந்து 8 சென்டிமீட்டரில் ஏபிக்கல் ஷூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வேறு ஊக்கிகள் இருக்குது,
இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அல்லது இண்டோல் அசிட்டிக் ஆசிட் இதை ஒரு விகிதத்தில் கலந்து இதை தொட்டு உள்ள நம்ம பனிக்கூடாரத்தில் வச்சிட்டோம்னா ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 10 மீட்டர் ஸ்கொயர் லேண்டு ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 1000 தாய்க்கன்றுகள் வச்சுருக்கலாம். அந்த 1000 தாய்க்கன்றுகள் என்ன ஆகும், ஒவ்வொரு தாய்க்கன்றுலேருந்து ஏறக்குறைய 20லேருந்து 25 கட்டிங் எடுக்கலாம் மாதத்திற்கு. 12 மாதத்துக்கு இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 50,000 கன்றுகள் ஒரு சின்ன ஏரியாலேயே நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோப் அதிகம். இதற்கு தேவையான இந்த பனிக்கூடாரங்களை நம்ம உருவாக்க வேண்டும். இது வந்து எல்லா மரங்களும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்க முடியுமானா முடியும். சில மரங்கள் குறிப்பாக வந்து இந்த லாங் ரொட்டேஷன் கிராப் என்று சொல்வார்கள், நெடுங்கால பயிர்கள். அந்த நெடுங்கால பயிர்கள் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் விதிவிலக்கு. மற்றபடி குறுகிய கால பயிர்கள் அனைத்துமே இந்த குளோனல் முறையில் நாட்டுகளில் உற்பத்தி பண்ண முடியும். பட் இதற்கு தேவையான அத்தனை தொழில்நுட்ப பயிற்சிகளும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஏறக்குறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு 25 30 விவசாயிகள் வந்துட்டாங்கன்னா, குறிப்பாக அந்த பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவர்களை தேர்வு செய்து இவர்களுக்காக தொழில்நுட்பம்லாம் கொடுத்து நாங்கள் வந்து இந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் இந்த தாய் செடிகளையும் கொடுக்குறோம். தாய் செடிகளையும் கொடுத்து இந்த தொழில்நுட்பம் தாய் செடிகளையும் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக வருது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி உருவாக்கியிருக்கோம். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நர்சரி உருவாக்கியிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நர்சரி உருவாக்கியிருக்கோம். திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது எதுக்குன்னா மெயின் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான உயர்தர குளோனல் நாற்றுகளை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழில்நுட்பங்கள் வேணுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை கொண்டு போகிறோம். ஏன்னா விதை மூலமாக கொண்டு போகிறதுல நிறைய வேரியபிலிட்டி இருக்கிறதுனால இதை மாற்றி குளோனல் முறையில் நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ரெண்டு தான் வேணும். ஒன்று வந்து என்ன, தாய்ச்செடி வளர்ப்பதற்குரிய நிலம், இரண்டாவது பனிக்கூடாரம் அமைப்பதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 2 இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நமக்கு தேவையான நாற்றுகளை உயர்தர குளோனல் நாற்றுகளை நாமளே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அப்படி பண்ணும் பட்சத்தில் அந்த மாவட்டத்துக்கு தேவையான அத்தனை நாற்றுகளையும் நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஸ்கோப்புகள் அதிகம். இவங்கெல்லாம் இப்படி உருவாக்குற பட்சத்தில் எல்லாரும் நாற்று உற்பத்தி பண்ணுவாங்களே, இதில் குவாலிட்டி போயிடுமா? அந்த குவாலிட்டி போகாமல் இருக்கிறது தான் தாய் நாற்றுகளை நம்மளே கொடுக்கறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அதனால் இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம். விதை மூலமாக ஒன்று பண்ணலாம். பட் விதையில்லா தொழில்நுட்பம் என்பது ரொம்ப சீப்பானது. இதில் வர நாற்றுகள் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்களே, அதே மாதிரி எங்கே தேர்வு செய்யப்பட்ட மரம் இருக்கோ அந்த தேர்வு செய்யப்பட்ட மரத்துடைய குணாதிசயங்கள் இந்த கன்றுகள் பூரா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம விளைநிலங்கள் நடுறப்ப அது வந்து நல்ல 100% சக்ஸஸ் கொடுக்கும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். மரங்கள்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். அதனால் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்தே இந்த டீசென்ட்ரலைஸ்டு குளோனல் நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதில் பெரும்பங்கு வகிக்கலாம். அதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உள்ளது. தேவையானவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த தொழில்நுட்பங்களையும் தாய் நாட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரம் பெற 042554 271502 மற்றும் 0943505844 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.